நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெர்ப்ல ஹெல்பிங் வெர்ப்ஸ், ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்பிங் இல்லை ஆக்ஸிலரி வெர்ப்பில் 3 டைப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னா பி வெர்ப்ஸ், செகண்ட் ஒன் டூ வெர்ப்ஸ், மூணாவது ஒன்று ஹேவ் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கிறோம். இந்த பியில் பார்த்தீங்கன்னா ஆமு, ஈஸு, ஆறு, வாசு, வேறு. டூ வெர்பில் டூ, டஸ், டிட்டு. ஹேவ் வெர்பில் பார்த்தீங்கன்னா ஹேவ், ஹேஸு, ஹேடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்குது. இப்போ ஹெல்பிங் வெர்பில் பார்த்தீங்கன்னா பி வெர்ப்ஸில் இது என்னென்னா இருத்தல் நிலை அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபர் என்ன ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா என்ன நிலையில் இருக்குது, அது என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த பி வெர்ப்ஸ் யூஸ் ஆகுது. பி வெர்ப்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வெர்பில் பார்த்தீங்கன்னா ஆமு. ஆமுக்கு தமிழ் மீனிங் இருக்கிறேன், இருக்கிறேன். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐ மட்டும் வரும். ஐ ஆம், ஐ ஆம்னு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஐ ஆம் வாக்கிங், ஐ ஆம் வாக்கிங், நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈஸி தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா இருக்கிறார், இருக்கிறதுன்னு வரும். இதுக்கு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹீ, சி, இட். அதாவது தேர்ட் பர்சன் வந்துடும். தேர்ட் பர்சன் ஹீ, சி, இட் வந்துடும். சி இஸ் குக்கிங், சி இஸ் குக்கிங், அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்னா இருக்கிறார்கள், இருக்கிறோம் அப்படிங்கிற தமிழ் மீனிங். யூ, இ, தி இந்த 3 ஃபார்மில் மட்டும் நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃப்ளூரலுக்கு வரப்போ நமக்கு வந்து ஆர் வரும். தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வரும். அடுத்தது வாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் வரும். வாஸும் வேறும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் வரும். வாஸ்ங்கிறது இருந்தேன், இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ, ஏஷியேட் அப்படின்ட்டு 4 ஃபார்மேஷன் இதில் வரும். இட் வாஸ் ரைனிங், மழை பெய்து கொண்டிருந்தது. இட் வாஸ் ரைனிங், மழை பெய்து கொண்டிருந்தது. இது வேர் பார்த்தீங்கன்னா இருந்தார்கள் அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா யூ, வி, தே அப்படின்ட்டு 3 சப்ஜெக்ட் வரும். வி வேர் பிஸி, நாங்கள் பிஸியாக இருந்தோம் அப்படின்னு மீனிங் வரும். அடுத்த ஹெல்பிங் வெர்ப் பார்த்தீங்கன்னா டூ வெர்ப். டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு வலியுறுத்துறது, அப்படி இல்லைன்னா ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த டூ வெர்பானது யூஸ் ஆனது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லைன்னா கொஸ்டின் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள்ஸு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐ, யூ, வி, தே அப்படிங்கிற 4 சப்ஜெக்டும் இதுக்கு வந்து சூட்டபிள் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் லைக் டீ, எனக்கு வந்து டீ பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் ஸ்விம், எனக்கு வந்து நீந்துறது பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் மில்க், எனக்கு வந்து பால் பிடிக்காது. இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறப்ப ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டஸ் அப்படிங்கிறப்ப ஹீ, ஷி, இட் இதுவுமே 3மே தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவாங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் எங்கெல்லாம் வருதோ அது வந்து டஸ் அப்படிங்கிற வேர்டு இங்கே வந்துடும். வந்து டஸ் ஹி ஒர்க் ஹியர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டஸ் ஹி ஒர்க் ஹியர், அவன் இங்கே வேலை செய்கிறானா அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல டஸ் அப்படின்னு வரதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் இருக்கிறதால நம்ம டஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்து டிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் எந்த ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டிட் அப்படிங்கிறது வரும். இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த டிட்டுக்கு வந்து கவர் ஆகும். ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷி, இட் அப்படின்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு இந்த டிட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பட் நம்ம டிட் யூஸ் பண்ணுறப்ப அது பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடும் இந்த சென்டென்ஸு. ஐ டிடன்ட் see him, நான் அவனை பார்க்கல. ஐ டிடன்ட் see that movie, நான் அந்த படத்தை பார்க்கல. ஐ டிடன்ட் see her, நான் அவளை பார்க்கல அப்படின்ட்டு நம்ம கடந்த காலத்தில் ஒரு செயலை சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்பிங் ஆப்பில் அடுத்து நம்ம பார்க்குறது ஹேவ் வெர்ப்ஸ். ஹேவ் வெர்ப்ஸை தமிழ் வந்து உடைமை அல்லது முடிந்த செயலை குறிக்கும். அதாவது நான் ஏதாவது வச்சுருக்கேன் இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஹேவ் வெர்ப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வைத்திருப்பதையோ அல்லது ஒரு செயலை செய்து முடிப்பதையோ குறிக்கும். அது ஒரு திங்ஸை நான் வச்சுருக்கிறதையோ இல்லை நான் ஒரு ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஹேவ் வெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெர்ப் பார்த்தீங்கன்னா ஹேவ் சப்ஜெக்ட்டு ஐ, யூ,
we, they. இது நாலுமே வந்து ஹேவுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் ஃபினிஷ்டு மை லஞ்ச். நான் எனது மதிய உணவை முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹேவ் இந்த சென்டென்ஸில். நெக்ஸ்ட் வந்து ஹேஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். அது தேர்ட் சிங்குலர் வரப்போ ஹீ, ஷி, இட் இந்த 3 வரப்போ ஹேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆட் ஆகும். அதுக்கு எப்பயுமே ஹேவ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் வரவே வராது. ஹீ, ஷி, இட் வந்தால் ஹேஸ் தான் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷி ஹேஸ் எ கார். அவள் கார் வைத்திருக்கிறார். அதாவது ஒரு உடைமை வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஹேஸ் ஆனது யூஸ் ஆகுது. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேடு. ஹேடு அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டு. எப்பயுமே ஹேடு வந்ததுன்னா அந்த சென்டென்ஸுக்கு ஃபாஸ்ட் டென்ஸாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷி, இட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த ஹேடை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹேட் லெஃப்ட் ஆல்ரெடி. அவர்கள் ஏற்கனவே கிளம்பிட்டாங்க, ஏற்கனவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேடை வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஹெல்பிங் அப் இல்லைன்னா ஆக்சிலரி வெர்ப்ல பி வேர்ப்ஸு, டூ வேர்ப்ஸு, ஹேவ் வேர்ப்ஸு என்னென்னு சொல்லி கிளியராக பார்த்தோம். அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் விஷனாக பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.